கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எழுத உள்ள மாணவர்களுக்கான இலவச தொடர் இணைய வழி வகுப்புகள். நம்ம 3 பார்க்கலாம். இப்ப 2016 பேப்பர் தான். ஸ்டடி த பிக்சர் அண்ட் fill in the blanks in the text given below. Use only one word in each blank. இப்ப இங்க ஒரு வித்தியாசம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2016 எக்ஸாம் பேப்பர்ல அவங்க வந்து அதாவது ஒரு பிக்சர் தராங்க. இத பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் சொல்லலாம். பிக்சர் தந்துட்டு அங்கல வந்துட்டு ஒரு கொஸ்டின் தராங்க. ஒரு சென்டென்சஸ் பேட்டர்ன் ஆத்திக்கிட்டோம் அவங்க தந்துட்டு அதுல வந்துட்டு உங்களுக்கு இப்ப உங்களுக்கு விருப்பமான ஒரு வேர்டை வந்துட்டு யூஸ் பண்ண அவங்க எலோ பண்றாங்க. ஆனா அது வந்துட்டு என்ன சூட்டபிள் ஆയിരിக்கணும். அப்படி நீங்க சூட்டபிள் இப்ப வேர்டு ஒன்று யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்துட்டு அவங்க மார்க்ஸ் தர மாட்டாங்க. ஓகே, இங்கதான் வந்துட்டு நீங்க நிறைய விஷயத்த பார்க்கணும். ஓகே, இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சொல்றாங்க ரவி அண்ட் ஹிஸ் ஃபெமிலியா மூவிங் டு அ நியூ ஹவுஸ். அதாவது இங்க பிக்சரை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வீடு இருக்கு. ஒரு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு லேடி நின்றுக்கிட்டு ஒரு ப்ரூம் வச்சு ஸ்வீப் பண்றாங்க. இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு ப்ரூம் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு டஸ்ட் அடிச்சுட்டு இருக்கிறாரு. 2 பேர் வந்துட்டு பெட் தூக்கிட்டு போறாங்க. ஒருத்தர் சேரை தூக்குறாரு, ஒருத்தங்க 2 பேர் டேபிள தூக்குறாங்க. ஒருத்தர் வந்து நின்று பாத்துட்டு நிக்கிறாரு, ஒருத்தர் வந்துட்டு ஏதோ சம்திங் கையில தூக்கிட்டு இருக்கிறாரு. சோ இவ்வளவுதான் வந்துட்டு என்ன உங்களோட ஒப்சர்வேஷன். இப்ப நீங்க இதை பாத்துட்டீங்க. இதை பார்த்த உடனே இப்ப நீங்க வந்து உடனே கொஸ்டினை பாக்குறீங்க. ரவி அண்ட் ஹிஸ் ஃபெமிலியா மூவிங் டு அ நியூ ஹவுஸ். ஒரு புதிய வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. த அப்படின்னு வருது. வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்பேஸ் வருது. அங்கல வந்துட்டு ஹேஸ் ஜஸ்ட் அரைவ்ட் வித் தேர் ஃபர்னிச்சர். அவங்களோட என்ன சொல்றாங்கன்னா ஹேஸ் ஜஸ்ட் அரைவ் வித் தேர் ஃபர்னிச்சர்னு சொன்னா அவங்களோட மரத்தளபாடங்களோட வந்து அரைவ் பண்ணிக்கன்னு சொன்னா வந்துட்டான். என்ன வந்திக்குது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வெஹிக்கிள் நிக்குது. அது என்ன ஆയിരിக்கும்? ஒரு மரத்தளபாடங்களை எல்லாம் ஏத்திட்டு போற ஒரு வெஹிக்கிள் ஆയിരിக்கும்டா. நம்ம நார்மலா கெஸ் பண்ணலாம் லொரி தானே. லொரி தான் ஏத்திட்டு வரும். என்ன வேற வெஹிக்கிள் வந்துட்டு கொண்டு வராது. சோ த லொரி ஹேஸ் ஜஸ்ட் அரைவ்ட் வித் தேர் ஃபர்னிச்சர். சோ நீங்க நம்ம ஈஸியாவே லொரின்னு சொல்லி இடத்துல வந்துட்டு ஃபில் பண்ணிடலாம். அடுத்ததுல வந்துட்டு சொல்றாங்க திஸ் சொல்லிட்டு செகண்ட் நம்பர் போட்டிக்கிறாங்க. ஸ்பேஸ் வருது. ஷோஸ் வாட் எவ்ரி ஒன் இஸ் டூயிங். இது வந்துட்டு சொல்றாங்க ஷோஸ் வாட் எவ்ரி ஒன் இஸ் டூயிங்னா நீங்க வந்துட்டு இப்ப காட்டுது என்ன எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. அதாவது திஸ் ஸ்பேஸ் ஷோஸ் வாட் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் மீனிங் என்னன்னு சொன்னா என்ன எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு காட்டுதான். என்ன காட்டுது? நம்ம எண்ணத்துல வச்சு நம்ம இதை பத்தி டிசைட் பண்றோம். சோ ஒரு பிக்சர் என்ன? சோ நார்மலா வந்து நம்ம சொல்லலாம் திஸ் பிக்சர் ஷோஸ் வாட் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் அப்படின்னு சொல்லி அதையும் கம்ப்ளீட் பண்ணலாம். சோ அடுத்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரவி இஸ் கேரிங் அ. நம்ம உடனே வந்துட்டு இந்த பிக்சர்ல பார்க்கலாம். அப்ப ரவி யாரோ ஒரு ஆள் வந்துட்டு கேரிங் அ அப்படின்னு சொல்லி வருது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டேபிள் ஒரு 2 பேர் தூக்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சோ இவர் மட்டும் தான் இந்த தொங்கல்ல இருக்கிறவர் மட்டும்தான் என்ன வித்தியாசமா ஒன்றை தூக்கிட்டு வர்றாரு. என்ன சோ இங்க இந்த லொரிக்கு பக்கத்துல ஒரு சின்ன போய் ஒன்று தூக்கிட்டு வர்றாரு. சோ அவரை போக்கஸ் பண்ணினீங்கன்னா கையில ஏதோ ஒன்று வச்சுக்கிறாரு. ரொம்ப ஒரு கொஞ்சம் அகலமா இருக்குது. சோ வந்துட்டு அவங்க சொல்றாங்க என்னன்னா ரவி இஸ் கேரிங் அ ஃபிளவர் அண்ட் தான் சொல்றாங்க. அங்கல என்ன அப்படின்னு சொல்லல. சோ வந்துட்டு ஈஸியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அவர் வந்துட்டு ஒரு வாசா இருக்குமெண்டா, ஒரு ஃபிளவர் வாசா இருக்குமெண்டா சொன்னா அது வந்துட்டு கொஞ்சம் நீட்டமா இருக்கும். என்ன சோ வந்துட்டு இவர் வந்துட்டு ஒரு கார்டன் செய்யறாங்க. ஏற்கனவே வந்துட்டு கொஞ்சம் பொட்ஸ் வந்துட்டு இறக்கி வச்சிருக்காங்க. சோ வந்துட்டு இவர் இப்ப கொண்டு வரத நீங்க என்ன என்று யோசிக்கலாம்னா அது வந்துட்டு ஒரு ஃபிளவர் பொட்டன்னு தான் யோசிக்கணும். நீங்க வந்துட்டு ஃபிளவர் வாசன்னு போட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு மார்க்ஸ் தர மாட்டாங்க. சோ இதை வந்துட்டு நீங்க இந்த இடத்துல நீங்க கட்டாயம் யோசிக்கணும். ஃபிளவர் பொட்டன் யூஸ் பண்றதா இல்ல ஃபிளவர் வாசன் யூஸ் பண்றான்னு சொல்லி. சோ நீங்க ஃபிளவர் பொட் அண்ட் ஹிஸ் மதர் இஸ் அப்படின்னு சொல்லி கண்டினியூ ஆகுது. அண்ட் ஹிஸ் மதர் இஸ் என்று கண்டினியூ ஆகுது தானே. அதாவது ரவிட அம்மா அப்படின்றது கண்டினியூ ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா அம்மா ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன அப்ப ஹிஸ் மதர் இஸ் அப்படின்னு வந்துட்டு ஸ்பேஸ் வருது. த ஃப்ளோர் அண்ட் கம்ப்ளீட் ஆகுது. சோ இடையில வந்துட்டு இது வந்துட்டு இங்க ஹிஸ் மதர் இஸ் என்று சொல்லி வாரது பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மேட். இதுல வந்து இஸ் வந்தாலே அங்கால வந்துட்டு ஏதோ ஒரு ஐஎன்ஜி வேர்ப்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஒரு ஜெரன் நவுன் சொல்லுவாங்க. இதுல ரெண்டுல ஏதாச்சும் ஒன்றுதான் நம்ம யூஸ் பண்ண ஏழுமே தவிர வேறதுகள் வந்துட்டு யூஸ் பண்ண இயலாது. சோ நம்ம கட்டாயம் வந்துட்டு ஜெரன் நவுன் தான் யூஸ் பண்ணணும் இந்த பேட்டர்னுக்கு. அதாவது இப்ப இதை வந்துட்டு சொல்லுவோம் நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் சொல்லி. இங்க வந்துட்டு அவங்க என்ன செய்யறாங்க ஒரு ப்ரூம் வச்சுட்டு கூட்டிட்டு. சோ வந்துட்டு நம்ம நார்மலா சொல்லுவோம் ஹிஸ் மதர் இஸ் ஸ்வீப்பிங் த ஃப்ளோர். அதாவது கூட்டுறதுக்கு சொல்லுவோம் ஸ்வீப்பிங் சொல்லி. ஸ்வீப்பிங் த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டோம். உடனே வந்துட்டு திரும்ப சொல்றாங்க தேரா அப்படின்னு சொல்லி வருது. ஸ்பேஸ் வருது. மென் ஹெல்பிங் வித் த ஃபர்னிச்சர்.
மென் ஹெல்பிங் வித் ஃபர்னிச்சர்னு சொல்றது மரத்தளவாடங்களோட சில ஆண்கள் வந்துட்டு உதவி செய்யறாங்களாம் அப்படின்னு சொல்லி அது ஆண்கள் உதவி செய்யறாங்கன்னு வருகுது பின்னுக்கு. சோ இங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன். தேரா அப்படின்னு சொல்லக்கல, நீங்க வந்துட்டு கவுண்ட் பண்ணி, அதாவது 1 2 3 4 5, இப்ப 5 2 பேர் மேச தூக்குறாங்க, ஒருத்தர் கதிரை தூக்குறாரு, ஒருத்தர் 2 பேர் வந்துட்டு கட்டில் தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு 5 பேர் மென்ஷன் பண்றதை விட தேர் ஆர் சம் மென் ஹெல்பிங் வித் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா சில டைம்ல நீங்க கவுண்டிங் மிஸ் ஆயிரும், இல்லாட்டி கவுண்டிங் உங்களோட பிழைக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு அந்த ஒரு மார்க்ஸ் வந்துட்டு நோமலா வந்துட்டு மிஸ் பண்ணுவீங்க. சோ வந்துட்டு தேர் ஆர் சம் மென் ஹெல்பிங் வித் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லி நோமலா அந்த சம்ங்கிற வேர்டு நீங்க யூஸ் பண்ணிடலாம் அந்த இடத்துல. சோ வந்துட்டு தே ஆர் அடுத்ததுல சொல்றாங்க தே ஆர் கேரியிங் அ டேபிள், a chair and அப்படின்னு வருது. அதாவது 3 விஷயத்தை தூக்கிட்டு போறாங்களாம். 2 பேர் வந்துட்டு சொன்ன மாதிரி மேசை தூக்குறாங்க, கதிரை தூக்குறாங்க, அடுத்தது கட்டில் தானே. சோ வந்துட்டு நம்ம அந்த ஸ்பேஸ்ல வந்துட்டு கேரியிங் அ டேபிள், a chair and a bed into the house, வீட்டுக்குள்ள கொண்டு போறாங்க. அடுத்ததுல சொல்றாங்க ரவிஸ் ஃபாதர் இஸ், அதாவது ரவிஸ் ஃபாதரை பத்தி சொல்லுவாங்க. இங்க வந்துட்டு எல்லாரையும் பார்த்தா ஒன்று வந்துட்டு ரவியோட ஃபாதர் வந்துட்டு அந்த மேல வந்துட்டு அந்த வால் வந்துட்டு கிளீன் பண்றவரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த கையை கட்டி டீக்கிறவரா இருக்கலாம், ஏன்னா மத்தவங்க எல்லாம் வேலைஞ்சு டீக்கிறாங்க. ஏன்னா சோ ரவிஸ் ஃபாதர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் வருது த மென் அன்லோடிங் த ஃபர்னிச்சர். இங்க வந்துட்டு என்ன சொல்லுவேன்டா த மென் அன்லோடிங் த ஃபர்னிச்சர்ண்டா அன்லோடிங்கிறது என்னன்னு சொன்னா சாமான இறக்குறத சொல்லுவாங்க. அன்லோடிங் அதாவது ஃபர்னிச்சர்னு சொல்றது அந்த ஃபர்னிச்சர்ஸ் இறக்குறத அந்த த மென் அன்லோடிங் த ஃபர்னிச்சர்ங்கக்குள்ள அந்த ஆண்கள் வந்துட்டு ஃபர்னிச்சரை இறக்குறது அப்படின்னு சொல்லி வருகிறது. இங்க வந்துட்டு நீங்க ஒரே ஒரு 2-3 வேர்ட் யூஸ் பண்ணலாம், 2-3 வேர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். ரவிஸ் ஃபாதர் இஸ் ஒப்சர்விங் த மென் அன்லோடிங் த ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ரவிஸ் ஃபாதர் இஸ் வாட்சிங் த மென் அன்லோடிங் த ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க வந்து ரவிஸ் ஃபாதர் இஸ் சூப்பர்வைசிங் த மென் அன்லோடிங் த ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா கொஞ்சம் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு மேட்சிங் ஆയിരിக்கணும். நீங்க வந்துட்டு வாட்சிங் போடலாம், இல்லாட்டி ஒப்சர்விங் போடலாம், ஆனா வந்துட்டு சூப்பர்வைசிங் சொல்லி யூஸ் பண்ணவே இல்லாது. ஓகேவா? அப்ப அது முடியுது. அதோட வந்துட்டு என்ன தேர் இஸ் another man with அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லார பத்தியும் கதைச்சிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் தனியா கதைக்கிறாங்க. அப்ப வந்துட்டு நீங்க தனியா கதைக்கல, நீங்க என்ன யோசிக்கணும், அவரத்துல வந்துட்டு ஒருத்தர் நிக்கிறாரு, அவரு வந்துட்டு ப்ரூமை வச்சுட்டு என்னமோ செய்யறாரு என்ன. சோ வந்துட்டு எல்லார பத்தியும் கதை வந்துட்டு அவரை பத்தி வரல. சோ அவரத்துல நீங்க போக்கஸ் பண்ணணும். தேர் இஸ் another man with என்ன கையில வச்சுக்கிறாரு, ப்ரூம் இன் ஹிஸ் ஹேண்ட். என்ன நார்மலா பார்த்தா அவங்க அம்மாட கையில வைக்கிறதும் அவரோட கையில வைக்கிறதும் ஒரே தானே என்ன. சோ வந்துட்டு நீங்க ப்ரூம் யூஸ் பண்ணலாம், ப்ரூம் இன் ஹிஸ் ஹேண்ட். சோ வந்துட்டு அடுத்த சென்டென்ஸ்ல வருது எப்படின்னு சொன்னா he is cleaning the என்னத்த இதைறாரு wall தானே என்ன. he is cleaning the wall with it. நீங்க வந்துட்டு அந்த விண்டோன்னு சொல்லி யூஸ் பண்ணிடலாம், அந்த விண்டோ கிளீன் பண்ணலாம்னு யோசிக்கலாம், ஆனா விண்டோ இல்ல, மேல தானே போகுது அந்த ப்ரூம். சோ வந்துட்டு நீங்க வோல்னு சொல்லி யூஸ் பண்ணணும், வோல் வித் இட், இதை கொண்டு அப்படின்னு சொல்றாரு. தேர் இஸ் அ லார்ஜ் ட்ரீ இன் த அப்படின்னு சொல்லி வருது லாஸ்ட்ல. தேர் இஸ் லார்ஜ் ட்ரீ இன் த வரக்கல, நீங்க பார்க்கணும். இங்க வந்துட்டு பொட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. சோ வந்துட்டு ஒரு கார்டன் செட்டப்ல இருக்கு. சோ வந்துட்டு அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டு பக்கத்துல ஒரு ட்ரீ இருக்கு. சோ நீங்க வந்துட்டு இங்க நீங்க ஒரு சாதாரணமா ஒரு கார்டன் செட்டப்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து இதை வந்துட்டு ஒரு கம்பவுண்ட் சொல்லலாம். ஒரு கம்பவுண்ட் சொல்றது என்னன்னா ஒரு இடம், ஒரு ஏரியா அப்படிங்கறத கம்பவுண்ட் சொல்லலாம். ஓகே, ஒரு வளாகம் இல்லாட்டி அவங்களோட வீட்டு செட்டப் சொல்றதுக்கு சொல்லலாம் நம்ம. சோ அந்த 2 வேர்ட்ல ஏதாச்சும் ஒண்ணு யூஸ் பண்ணி இந்த லாஸ்ட் சென்டென்ஸும் இங்க கம்ப்ளீட் பண்ணலாம். சோ இதுதான் வந்துட்டு 2016ஆம் ஆண்டு டெஸ்ட் 1 2 3 டோட்டலி they have allocated 15 marks. இப்ப இந்த 15 மார்க்ஸ்ல வந்து நீங்க வந்துட்டு எந்த இப்ப கொஞ்சம் சரி இந்த ஐடியாஸ் இருந்திருக்கும்னு சொன்னா 15 மார்க்ஸையும் டோட்டலி வந்துட்டு உங்களால வந்துட்டு எடுக்கக்கூடியதா இருந்திருக்கும். சோ அடுத்தது பார்ப்போம் 17 பாஸ் பேப்பர் டெஸ்ட் 1 fill in the blanks in the following dialogue. the same dialogue தான் அங்கேயும் வருது. use the words given in the box. இந்த பெட்டியில தந்திக்கிறத வச்சு யூஸ் பண்ணட்டுமா. there is one extra word. இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்லயே வந்துட்டு அவங்க என்ன ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அங்கிள் இப்ப கிஷான் நிமல்ங்கிறவருக்கு 2 பேருக்கு இடையிலான ஒரு கன்வர்சேஷன். இப்ப கிஷான் சொல்றாரு அங்கிள் நிமல் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு when will the train அப்படின்னு கேட்டு போட்டு உடனே பி ஆன்சர் கொடுத்திருக்காங்க கம், அதாவது when will the train come, எப்ப இந்த ட்ரெயின் வரும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே வந்துட்டு நிமல் சொல்றாரு in about 15. in about 15 15 அளவில், அதாவது 15 அளவில் சொல்லி முடியுது அந்த சென்டென்ஸ். ஓகே, அப்ப பின்னுக்கு என்ன வேர்டா இருக்கும் நீங்க போடுறதுக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இங்கல வந்துட்டு
சொல்லி வருகுதானே. இங்கல இப்ப வரக்கல இங்கல வந்துட்டு ஒரு வேர்ப் நீங்க யூஸ் பண்ண இயலாது. இது வந்துட்டு சாதாரணமா நீங்க யோசிச்சு வச்சீங்க. இப்ப ஒரு சென்டென்ஸ்ல வந்துட்டு வேர்ப் எங்க யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். நாம அதுல டு ன்னு சொல்லி வந்தா நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அது வந்து டென்சஸோட கனெக்ஷன்ல இருக்கிற ஒரு சென்டென்ஸா இருந்துச்சுன்னா வேர்ப் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க நார்மலா வந்துட்டு சாதாரணமா எல்லா இடத்துலயுமே நீங்க வேர்ப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண இயலாது. இன் அபவுட் 15 சொல்லி வரக்கல இங்க வரக்கல நீங்க ஒரு நவுன் தான் வரும் கட்டாயம். சோ இங்க வந்து நீங்க பார்க்கணும் பைங்கிறது ஒரு வேர்ப், கம் வேர்ப், க்ளோஸ் வேர்ப், ஸ்டாப் வேர்ப், டைம் என்று சொல்லி யூஸ் பண்ணலாம், சூன் சப்போஸ் யூஸ் பண்ணலாம். ஆனா வேர்ப்புக்கு அங்கலதான் மோஸ்ட்லி வரும். அது ஒரு அட்வர்ப் மாதிரி தான் அது ஃபங்க்ஷன் பண்ணும். மினிட்ஸ் வந்துட்டு வரும். ஓகே, இப்ப இதுல பாப்போம் இன் அபவுட். இப்ப அவர் கேட்ட கேள்வி எப்ப ட்ரெயின் வரும் அப்படின்ட்டு. அப்ப சாதாரணமா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு 15 நிமிஷத்துல வரும், இல்லாட்டி ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வரும், அப்படித்தான் நம்ம ரிப்ளை பண்ணுவோம். சோ வந்துட்டு இந்த ஐடியா தான் உங்களுக்கு வரணும். இன் அபவுட் 15 minutes சொல்லி the ஆன்சர் வந்துட்டு should be G. ஓகே, the கிஷான் வந்துட்டு திரும்ப கேட்கிறாரு வாட்ஸ் த அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இப்ப டைம் சொல்றாரு, ஒரு 15 நிமிஷத்துல வரும் அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப கேட்கிறாரு வாட்ஸ் த அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இங்க வந்துட்டு நம்மளுக்கு ஆன்சர்ல இருக்கு டைம்ங்கிறது. வாட்ஸ் த டைம் நவ் அங்கிள், இப்ப என்ன டைம் அங்கிள் அப்படின்னு கேட்கிறாரு. இட்ஸ் ஒன்லி 7:30, இப்பதான் 7:30 தான் அப்படின்னு சொல்றாரு. இட்ஸ் ஒன்லி 7:30 மீனிங் வந்துட்டு இப்ப 7:30 தான் அப்படின்னு சொல்றாரு. சோ கிஷான் திரும்ப கேட்கிறாரு ஹவு லாங் வில் த ட்ரெயின், ஹவு லாங்ங்கிறது மீனிங் வந்துட்டு எவ்வளவு காலம் இல்லாட்டி எவ்வளவு டைம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, ஹவு லாங் வில் த ட்ரெயின் அப்படின்னு ஸ்பேஸ் வந்துட்டு ஹியர்ன்னு சொல்லி வந்து கொஸ்டின் மார்க் வருது. இங்க வந்துட்டு இது வந்துட்டு இப்ப வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இது வந்துட்டு ஃபியூச்சர் சிம்பிள் வந்துட்டு. இப்ப ஃபியூச்சர் சிம்பிள் வந்துட்டு எப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு இப்ப the train will come around 15 minutes, அப்ப ஒரு 15 நிமிஷத்துல வரும் அப்படின்ற மாதிரி சொல்றத இங்க வந்துட்டு கொஸ்டின் ஃபார்மேட்ல போட்டு அதுவும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வேர்ப் போட்டதுக்கால ஹவு லாங் எவ்வளவு காலத்துல இந்த ட்ரெயின் இங்க ஹவு லாங் வில் த ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய வேர்ப் இருக்கு. பை அண்ட் இருக்கு, கம் இருக்கு, க்ளோஸ் இருக்கு, ஸ்டாப் இருக்கு, டைம் இருக்கு, சூன் இருக்கு, மினிட்ஸ் இருக்கு. இப்ப வந்துட்டு அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப உங்களுக்கு குழப்பம் ஒன்று இருக்கு இங்க என்னத்த வேர்ப்ப போடுறேன்னு சொல்லி. இப்ப உடனே பார்க்கணும் ஃபார் அபவுட் 10 minutes அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படின்னு சொல்லி அவர் பதில் கொடுக்காரு. அப்ப இவர் கேட்கிறாரு என்ன கொஸ்டின் சொன்னா ஹவு லாங் வில் த ட்ரெயின் ஸ்டாப் ஹியர், எவ்வளவு டைம் வந்துட்டு இங்க ட்ரெயின் வந்துட்டு ஸ்டாப்பா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. சோ வந்துட்டு அவர் ஆன்சர் வந்துட்டு என்ன வருது, ஃபார் அபவுட் 10 minutes, ஒரு 10 நிமிஷம் மட்டும். அப்ப உடனே வந்துட்டு கிஷான் கேட்கிறாரு ஓ அப்படியா கேன் ஐ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஸ்பேஸ் வருது புக் அட் த புக் ஸ்டோர். ஒரு புக் ஸ்டோர்ல போயிட்டு என்னையோ செய்ய போறாராம், கேன் ஐ அப்படின்னு கேட்கிறாரு, என்னால முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. சோ இங்க பாக்கலாம் நம்ம வந்துட்டு வேற வேர்ப் வந்துட்டு அதுக்கு மெச்சிங்கா என்ன வேர்ப் இருக்கு, பை, க்ளோஸ், நிறைய வேர்ப்ஸ் இருக்குதானே. அந்த அதுல வந்துட்டு ஒரு புக் ஸ்டோர்ல ஒரு புக் வாங்கணும்னு சொல்லி தான் புக் ஸ்டோருக்கு போற மாதிரி தான் அவர் பின்னுக்கு வர சென்டென்ஸ் இருக்கு பாருங்க, புக் அட் த புக் ஸ்டோர். சோ வந்துட்டு இங்க வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். பைங்கிறது ஒரு புத்தகம், ஒரு ஏதோ ஒரு திங்ஸ் வந்துட்டு வாங்குறதுக்கு தான் பை அண்ட் யூஸ் பண்ணுவோம். சோ ஓ கேன் ஐ பை அ புக் அட் தட் புக் ஸ்டோர், அந்த புக் ஸ்டோர்ல என்னால ஒரு புத்தகம் வாங்க ஏழுமா அப்படின்னு கேட்கிறாரு. எஸ் ஆஃப் கோர்ஸ், ஏன் இல்ல நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் பி குயிக், ஆனா குயிக்கா வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே கிஷான் சொல்றாரு ஷுவர் கட்டாயம், ஐ வில் பி பேக் அப்படின்னு சொல்றாரு. ஐ வில் பி பேக்ன்னு சொல்லக்கல இங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த சூன் சொன்னேன். இந்த சூன் நம்ம ஐ வில் பி பேக் சூன், ரொம்ப குயிக்கா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சாதாரணமா முடிச்சிடாரு. இங்க வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணாத வேர்ப் சொல்லி சொன்னா க்ளோஸ்ங்கிற வேர்ப் வந்துட்டு நம்ம இங்க யூஸ் பண்ணல. ஓகே, சோ இது வந்து 17ல வந்துட்டு டெஸ்ட் 1 ஆல் டுகெதர் 5 மார்க்ஸ், ரொம்ப ஈஸியா எடுக்கக்கூடியதா இருந்திக்கும். சோ டெஸ்ட் நம்பர் 2 பாத்தீங்கன்னா அண்டர்லைன் த கரெக்ட் ஆன்சர், த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூ. இப்ப கவிஷ், நிர்மலா, ஜிம்ஹானி அப்படிங்கிறவங்களுக்கு 3 பேருக்கு இடையிலான திரும்ப வந்துட்டு ஒரு கன்வர்சேஷன் தான் இங்க நடக்குது. இதுல வந்து கவிஷங்கிறவர் கதைக்கிறார் வந்து டெல் மீ வாட் யூ டிட் ஆஃப்டர் ஐ அப்படின்னு சொல்லி வருது. அங்கல வந்துட்டு அவங்க ஆன்சர் கொடுத்திருக்காங்க லெஃப்ட் சொல்லி எஸ்டர்டே. அதாவது டெல் மீ வாட் யூ டிட் ஆஃப்டர் ஐ லெஃப்ட் எஸ்டர்டே, நான் நேத்து வெளியானதுக்கு அப்புறமா நான் நேத்து வெளியானதுக்கு அப்புறமா என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கவிஷ் கேட்கிறாரு. நிர்மலா உடனே பதில் கொடுக்குறாங்க வெல் நல்லம். அப்ப இது வந்துட்டு இப்ப நீங்க கன்வர்சேஷன்ல ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்கணும், டென்ஸ் சொல்லுவோம், காலத்தை யோசிக்கணும். ஒரு இறந்த காலத்துல ஒரு நடந்த ஒரு விஷயத்தை பத்தி அவங்க கேட்கல, நாம கொடுக்குற பதில்களும் இறந்த காலத்துலதான் இருக்கணும். என்ன சோ வந்துட்டு வெல் வி இங்கேயே நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா சாதாரணமா யோசிச்சீங்கன்னாலே ஆன்சர்ஸ் வந்துட்டு ஈஸியா போட்டுட்டு போயிடுவீங்க. 2 ஆன்சர் ஆப்ஷன் வச்சிருக்காங்க, வோக் அண்ட் வச்சிருக்காங்க, வோக் அண்ட் இருக்கு.
அப்ப இங்க வந்து நம்ம அவர் இறந்த காலத்துல என்ன செஞ்சீங்கன்னு கேட்கிறாரு, எஸ்டர்டே நேத்து என்ன செஞ்சீங்கன்னு கேட்கிறாரு. சோ நீங்க ஈஸி ஆன்சர் கொடுக்கலாம். வெல் வி walk டு த டவுன். ஆன்சர் வந்துட்டு walked and வந்திருக்கும். walk டு த டவுன், நாங்க டவுனுக்கு போனோம், நடந்து போனோம் அப்படின்னு சொல்லி. அப்ப உடனே ஜிம்மன் கேட்கிறா, there was a small shop. there was a small shop. அங்க ஒரு சின்ன கடை ஒன்று இருந்துச்சு. ஸ்பேஸ் வருது, மாஸ்க் அண்ட் வருகிறது. இங்க வந்துட்டு சோல்டுங்கிறது ஒரு verb. ஆனா இங்க வந்துட்டு மாஸ்க்ங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியும், அதாவது ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. அதாவது அங்க ஒரு ஷாப் இருந்துச்சாம், ஒரு சின்ன கடை இருந்துச்சாம், ஸ்பேஸ் வந்து மாஸ்க் வருது, அதாலதான் நம்ம இங்க போடுறோம். ஜெரன் நவுனை கொண்டு வந்து இங்க வந்துட்டு மெச் பண்றோம். ஆனா மத்தது வந்துட்டு சோல்டுங்கிறது வந்துட்டு நம்ம வேர்பா தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஒன்று வந்து அதுல அது பெசிவ்ல வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொல்லணும்னா சிம்பிள்ல வந்துட்டு பாஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம். சோ வந்துட்டு அதை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்லை. இங்க வந்துட்டு நீங்க யோசிக்கணும், அங்க மாஸ்க்ங்கிறத வந்து அஜெக்டிவ் மாதிரி யூஸ் பண்றது. இங்க செல்லிங்ங்கிறத, there was a small shop selling masks. அதாவது அங்க ஒரு மாஸ்க் விற்கிற கடை, சின்ன கடை ஒன்று இருந்துச்சு. ஓகே, அப்ப கவிஷ் திரும்ப கேட்கிறாரு, சோ யூ அப்படின்னு கேட்டுட்டாரு. அதாவது இன்னும் அந்த கன்வர்சேஷன் முடியல. சோ வில் பை அண்ட் இருக்கு, போட் அண்ட் இருக்கு. ஒரு மாஸ்க் இருந்த கடை இருக்கேன்னு அவர் சொன்னா இவர கொஸ்டின் என்ன இருக்க போகுது, சோ யூ போட் அ மாஸ்க். சோ யூ போட் அ மாஸ்க், நீங்க வாங்கினீங்க அப்போ ஒரு மாஸ்க், லெட் மீ see it, எனக்கு காட்டுறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சோ வந்துட்டு நிர்மலா சொல்றா, நோ அப்படி இல்ல, the shop was closed. அந்த கடை நேத்து வந்துட்டு மூடி இருந்துச்சு. the shop was closed அப்படின்னு சொல்லி ஹா ஹா ஹான்னு சொல்லி அவங்க ஸ்மைல் பண்றாங்க. உடனே ஜிம்மன்னு சொல்றாங்க, டுமாரோ வி அப்படின்னு சொல்லி வருது. அங்க பிராக்கெட்ல வந்துட்டு ஆர் கோயிங் அண்ட் இருக்கு. இங்க வந்துட்டு கோயிங் அண்ட் இருக்கு தானே ஜெரன், அதை வந்துட்டு இந்த விங்கிறத நம்ம சொல்லுவோம் சப்ஜெக்ட் என்று சொல்லுவோம். இந்த சப்ஜெக்ட் பக்கத்துல ஒரு ஹெல்பிங் வேர்ப் இல்லாம, இல்லாட்டி வந்து ஹெல்பிங் வேர்ப் இல்லாம, இல்லாட்டி ஒரு வேர்ப் இல்லாம நம்ம வந்துட்டு ஜெரனை வந்துட்டு யூஸ் பண்ண இயலாது. ஓகே, அதாலதான் வந்துட்டு நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணுவோம், வி ஆர் கோயிங். இங்க வந்துட்டு வி ஆர் கோயிங்ங்கிறது வந்து பிரசன்ட் வந்துட்டு கண்டினியூஸ் சென்டென்ஸா வருது. டுமாரோ வி ஆர் கோயிங் தேர் அகைன், நாளைக்கு வந்துட்டு திரும்பவும் நாங்க அங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்துட்டு கவிஷ் சொல்றாரு, ஐ விஷ் ஐ என்று சொல்லிட்டு பிரேக் ஸ்பேஸ் வருது, ஜாயின் யூ. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா குட் கேன் சொல்லி ரெண்டு வேர்டு இருக்கு. இதுல வந்துட்டு எதை போடுறேன்னு சொன்னா ஐ விஷ் ஐ குட், இது ஒரு பேட்டர்ன். ஐ விஷ் வந்தா ஐ குட் வரும், ஐ கேன் வராது. ஓகேவா, என்னன்னு சொன்னா இது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஐ விஷ் ஐ குட், அதாவது நம்ம படிச்சிருந்தா எக்ஸாம் செஞ்சிருப்பேன், இல்லாட்டி நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிருந்தா செஞ்சிருப்பேன்னு சொல்லுவோம் தானே. சோ அந்த மீனிங்ல தான் நம்ம இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுவோம். ஐ விஷ் ஐ குட் ஜாயின் யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சோ அதாலதான் கேன் வராது, ஐ விஷ் ஐ குட் வந்திருக்கும். நிர்மலா உடனே சொல்றாங்க, யூ காண்ட் யூ ஹேவ் டு ஸ்டடி, உங்களால முடியாது, நீங்க வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி கன்வர்சேஷன் கம்ப்ளீட் ஆகுது. சோ இது வந்துட்டு டெஸ்ட் 2 2017 நடந்திருக்குது. சோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா டெஸ்ட் 3 பாருங்க, ஸ்டடி த பிக்சர் அண்ட் fill in the blanks in the text given below. Use only one word in each blanks. அப்ப கூட 17ல கூட வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு பராமரி தாராங்க, அதுல வந்துட்டு ஸ்பேசஸ் தாராங்க, பிக்சரை வச்சு நீங்க உங்களுக்கு தோன்றதை எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாப்போம். this is கமல்ஸ் ரூம், அதாவது கமலினுடைய ரூம். he has gone out and the door is, அவரு வெளியே போயிட்டாராம். he has gone out and அவர் வெளியே போயிட்டாராம். and the door is அப்படின்னு சொல்றாங்க. டோர் இஸ் என்று சொல்லக்கல, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டோர் வந்துட்டு லொக் பண்ணின இருக்கேன்னு, சாத்தின மாதிரி இருக்கு. அப்ப நீங்க வந்துட்டு உடனே வந்துட்டு நீங்க பதில் வந்து கொடுக்கலாம், he has gone out and the door is locked and கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி closed and கொடுக்கலாம். டோர் மூடி இருக்குன்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி locked and சொல்லலாம். ஓகே, இந்த ரெண்டு ஆன்சர்ல ஒரு ஆன்சர் நீங்க கட்டாயம் கொடுக்கலாம். வேற எதுவுமே குடிக்கல, டோரை பத்தி தான் கத்துக்கிறாங்க. சோ அடுத்ததுல சொல்றாங்க, his bed is near the அப்படின்னு சொல்றாங்க. his bed is near the சொன்னா அவரோட பெட் வந்துட்டு ஏதோ ஒன்று பக்கத்துல இருக்கேன்னு சொல்ல வராங்க. his bed is near the அப்படிங்கல. திரும்பவும் சொல்றேன், ஏதாச்சும் ஒரு ஒப்ஜெக்டை தான் நீங்க டார்கெட் பண்ணி சொல்லணும். அங்க வந்துட்டு ஒரு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விண்டோ இருக்கு, அவடத்துல ஒரு கேலண்டரோ ஒரு மெப் மாதிரி, ஒரு ஸ்ரீலங்கா மெப் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, வோல் இருக்குது. நீங்க வந்துட்டு வோலை வந்துட்டு சொல்லக்கூடாது, ஏன்னா வளர்ச்சி ஒரு சரௌண்டிங் ஏரியா மாதிரி வோல் வரும் தானே. சோ வந்துட்டு நீங்க வோலை வந்துட்டு மென்ஷன் பண்ண இயலாது. ஒரு பர்டிகுலரா வந்துட்டு நீங்க வந்து காட்டக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயத்த வந்துட்டு இங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். அதாலதான் சொல்றேன், his bed is near the window and there is a curtain partly covering it.
அதாவது அங்க ஒரு இது விண்டோ இருக்கா, அதோட வந்துட்டு ஒரு அது வந்துட்டு கர்டன் வந்துட்டு அந்த ஜன்னலை வந்துட்டு கவர் பண்ணிக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்துட்டு அதுக்கப்புறமா சொல்றாங்க தேர் இஸ் அப்படின்னு சொல்றாங்க. தேர் இஸ் சொல்லி போட்டு ஸ்பேஸ் வருது ஆஃப் ஸ்ரீலங்கா ஹேங்கிங் ஆன் த அப்படின்னு சொல்லுது. அப்ப தேர் இஸ் சொல்லக்கல நீங்க வந்துட்டு சொல்லலாம் அங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காண்டு வருது தானே. சோ ஸ்ரீலங்காட படத்தோட ஒன்று இருக்கு. சோ நீங்க ஸ்ரீலங்கா மெப்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி கேலண்டர் அப்படின்னு சொல்லலாம். தேர் இஸ் அ கேலண்டர் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி மெப் யூஸ் பண்ணலாம். மெப் ஆஃப் ஸ்ரீலங்கா ஹேங்கிங் ஆன் த எதுல கொலி இருக்குது, வால், என்ன சுவர்ல தான் கொலி இருக்குது. சோ வந்துட்டு நம்ம வால் சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததுல வந்துட்டு சொல்றாங்க his bed is a very narrow one with அத நெரோன்னு சொல்றது என்னடா ஓப்பன் மைண்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நெரோ மைண்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெரோ மைண்டா குறுகிய மனசு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி மீனிங்ல வரும். சோ வந்துட்டு சின்னதா உண்டு அந்த பெட்ல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. his bed is a very narrow one with a அப்படின்னு சொல்லக்கல இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பெட்ல வந்துட்டு ஒரு ஏதோ ஒன்று இருக்குதாம சொல்றாரு. என்ன இருக்குது, மேல வந்துட்டு ஒரு பிலோ இருக்குது. சோ வந்துட்டு அதைத்தான் சொல்ல வர்றாரு, மென்ஷன் பண்ண வர்றாரு. his bed is a very narrow one with a pillow on one side. ஒரு சைட்ல வந்துட்டு பிலோ இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததுல சொல்றாங்க டூ அண்ட் வந்துட்டு ஸ்பேஸ் வருகிறது. டூ அண்ட் ஸ்பேஸ் வருகிறது. இங்க பாத்தீங்கன்னா அங்கல வந்துட்டு எண்ட் அப் பேர் ஆஃப், அதாவது சோடியா ஏதோ ஒன்று இருக்குதாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சோடியா 2 ஷர்ட் கோழி இருக்குது. உடனே நம்ம திரும்ப பார்ப்போம் பேர் ஆஃப் அண்ட் வந்துட்டு ஸ்பேஸ் வருது. திரும்ப ஹங் ஆன் த வால் ஹேங்கர். ஹங்குங்கிறது என்னன்னா ஹேங் ஹங் ஹங்குன்னு சொல்லுவோம். ஹேங்குங்கிறது தொங்க விடுற, அதாவது வந்துட்டு கொழுவி வைக்கிறது. அதாவது நம்ம இப்ப ஹேங் பண்ணி வைப்போம்னு சொல்லுவோம். ஒரு கொழுவி வைக்கிறத தான் சொல்லுவோம் ஹேங்க்னு சொல்லுவோம். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் ஹங். அதாவது ஹேங் ஹங் ஹங் வர மாதிரி இது ஒரு பெசிவ் சென்டென்ஸ். ஓகே, இப்ப வந்துட்டு சொல்றாங்க டூ, நம்ம வந்துட்டு ஈஸியா சொல்லலாம் டூ ஷர்ட்ஸ் கோழி இருக்குதானே. டூ ஷர்ட்ஸ் அண்ட் அ பேர் ஆஃப், அங்கல வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு, ட்ரௌசர் தான் இருக்குது. அதுல வந்துட்டு பேரா இருக்குதா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியல. ஆனா வந்து நம்ம டூ ஷர்ட்ஸ்ங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் தானே. சோ வந்து நம்ம ஷர்ட்ஸை தான் ஃபர்ஸ்ட் சொல்லலாம். டூ ஷர்ட்ஸ் அண்ட் அ பேர் ஆஃப் ட்ரௌசர்ஸ் ஆர் ஹங் ஆன் த வால் ஹேங்கர். ஓகே, அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததுல வந்துட்டு he has a big அப்படின்னு சொல்லி வருது, ஸ்பேஸ் வருது டு சிட் ஆன் when he is studying. when he is studyingங்கிறது இங்க வந்துட்டு க்ளோஸ் சென்டென்ஸ் சொல்லுவோம். he has and சொல்ல he has a big ன்னு சொல்றது have sentence சொல்லுவோம். இப்ப ரெண்டு சென்டென்ஸ் வந்துட்டு க்ளோஸ் போட்டு ஜாயின் பண்ணிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி டூ வரையும் அதுக்கு பக்கத்துல சிட் வந்திருக்கு பாத்தீங்கன்னா. இது வந்துட்டு டூ இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவோம். டூ வரையும் அது பக்கத்துல வேர்ப் வந்து சிட் அண்ட் வந்திருக்கு. இதோட மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா he has a big and வந்து ஸ்பேஸ் இன்னும் இருக்குதாம். அவரு he has ஏதோ வச்சிருக்காரா டு சிட் உட்கார்றதுக்கு on when he is studying. அவர் படிக்கக்குள்ள உட்கார்றதுக்கு ஏதோ ஒன்று அவர் வச்சிருக்காராம் அவர் ரூம்ல. என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு சேர். உட்கார்றதுக்கு என்னது யூஸ் பண்ணுவாங்க, சேர் தானே. சோ சிம்பிளா we can find out. so he has a big chair to sit on when he is studying. அவர் படிக்கக்குள்ள யூஸ் பண்றதுக்கு ஒரு சேர் வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா சொல்றாங்க on his அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் வருது ஆர் செவரல் புக்ஸ். அப்ப செவரல் புக்ஸ் இருக்குதாம். அப்ப புக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டேபிள்ல இருக்கு. ஒன் ஹிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இங்கே வந்துட்டு அவங்க ரெண்டு விதமா இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். தேர் ஆர் செவரல் புக்ஸ் ஒன் ஹிஸ் டேபிள் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஒன் ஹிஸ் டேபிள் ஆர் செவரல் புக்ஸ் இங்க மாறி யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இதுவும் கரெக்ட், அதுவும் கரெக்ட். செவரல் புக்ஸா ஒன் ஹிஸ் டேபிள் அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தாலும் அது ஓகே. இங்க வந்துட்டு ஒன் ஹிஸ் டேபிள் ஆர் செவரல் புக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ போத் ஆர் சேம். ஓகே, அடுத்ததுல சொல்றாங்க his mother has placed a. அவங்க அம்மா வந்துட்டு என்ன செய்யுங்க, இது வந்துட்டு பெசிவ், இது வந்து பெர்ஃபெக்ட் சென்டென்ஸ் உண்டு, ஆக்டிவ் பெர்ஃபெக்ட் உண்டு. his mother has placed a அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட அம்மா ஏதோ ஒன்றை வச்சிருக்காங்களா. அப்படி ஸ்பேஸ் வந்துட்டு உடனே வராங்க of water on it for him to drink when he is thirsty. he is thirsty-ங்கிறது அவர் தாகமா இருக்கும் போது. when he is thirsty-ங்கிறது அவர் தாகமாக இருக்கும் போது. இங்க வந்துட்டு his mother has placed earned வந்திருக்கு தானே. இங்க வந்து நம்ம என்ன வேணா யூஸ் பண்ணலாம். glass of water and யூஸ் பண்ணிக்கலாம், bottle of water and யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா இங்க வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு பொட்டில் உண்டு, நம்மளுக்கு கண்ணுக்கு விளங்குது. சோ வந்துட்டு நம்ம ஈஸியா கொண்டு வந்து போடலாம். his mother has placed a glass of bottle of water on it for him to drink when he is thirsty. அவர் தாகம் இருக்கக்குள்ள குடிக்கிறதுக்காக அவங்களோட அம்மா வந்துட்டு ஒரு பொட்டில் தண்ணி வச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா his room is neat and clean ன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்றாங்க. இது ஒரு சாதாரண பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். எப்ப வந்துட்டு 17 எக்ஸாம் பேப்பர்ல வந்தது.
இப்ப 18 பாஸ் பேப்பரை நீங்க பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா ஓகே தேங்க்ஸ் வயஸ் 18 பாஸ் பேப்பர் பாத்தீங்கன்னு சொன்னா டெஸ்ட் 1ல பாத்தீங்கன்னு சொன்னா மேட்ச் த ஃபாலோவிங் பிளேசஸ் வித் தியர் டிஸ்கிரிப்ஷன்ஸ். அதாவது இங்க ஏதோ கொஞ்சம் விஷயங்கள் தந்திக்கிறாங்களாம், ABCDEF தந்திக்கிறாங்களாம். அதை வந்துட்டு கீழே ஏதோ டிஸ்கிரிப்ஷன் தந்திக்கிறாங்களாம், அதோட வந்துட்டு மேட்ச் பண்ண சொல்லிக்கிறாங்க. ரைட் த கரெக்ட் லெட்டர் இன் த பிளாங்க். The first one is done for you. முதல்ல அதை உங்களுக்கு செஞ்சு காட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. A place where planes land and take off. சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு ஸ்காலர்ஷிப் கொஸ்டின் மாதிரி தான் இந்த கொஸ்டின் இருக்கு பாருங்க. Be like a scholarship question. A place where planes land and take off. ஒரு இடமாம் பிளேன்ஸ் எல்லாம் வந்துட்டு இறக்குறதும் திரும்ப டேக் ஆஃப் பண்ற இடமாம். என்னது ஏர்போர்ட் என்ன? சோ சிம்பிளா வந்துட்டு ஏர்போர்ட்னு சொல்லி ஆன்சர் கொடுவட்டிக்குது. பிளேஸ் ஆஃப் ரிலீஜியஸ் வேர்ஷிப்பண்டா வணக்க ஸ்தலங்கள், அவங்க ஒரு கடமை, அதாவது அவங்களோட சமய வழிபாடுகளை செய்யற ஒரு இடமாம். அது வந்துட்டு எங்க இருக்கு? ஹாஸ்பிட்டல், யூனிவர்சிட்டி, லைப்ரரி, டெம்பிள் என்ன? சோ யூ கேன் சூஸ் டி, ஆப்ஷன் டி ஃபார் த செகண்ட் கொஸ்டின். A place of religious worship, temple. So the third question, a place where animals, birds and reptiles are kept for exhibition. ஒரு எக்ஸிபிஷனுக்காக எல்லாத்தையும் வச்சுக்க எங்க நம்ம பார்ப்போம் என்ன? இந்த ஆப்ஷன் இ, ஜூ. இதுல ஓவர் டைம் எடுக்க தேவையில்ல நினைக்கிறேன். The fourth question, sick people are given medical treatment here. சிக் பீப்புள்னு சொல்றவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, ஆர் கிவன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஹியர். இங்க வந்துட்டு மருந்து எடுப்பாங்களா? எங்க? ஆப்ஷன் ஏ, ஹாஸ்பிட்டல். The fifth one, an institution of higher education. இப்ப நீங்க O லெவல் படிச்சுட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறமா A லெவல் படிப்பீங்க. A லெவல் படிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் பேர் வந்துட்டு பிரைவேட் செக்டர்ல வந்துட்டு கோர்சஸ் ஃபாலோ பண்ண போயிடுவீங்க. தேங்க்யூ. யார் ஏரியா ஆன்சர் சொல்றாங்க? ஓகே, வெல்கம். த ஆன்சர் இஸ் யூனிவர்சிட்டி. ஒரு ஹையர் எஜுகேஷன் செய்யறதுக்கு நம்ம போற இடம், நம்ம ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் அறிக்கலாம், வந்து அது யூனிவர்சிட்டி அறிக்கலாம், இல்ல ஒரு பிரைவேட் செக்டர் அறிக்கலாம். இங்க வந்துட்டு ஆன்சர் தந்திக்காங்க அவங்க யூனிவர்சிட்டின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்றோம் யூனிவர்சிட்டி. த லாஸ்ட் ஒன், புக்ஸ், மேகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் கெப்ட் ஹியர். எங்க வச்சிருப்பாங்க? நார்மலா எல்லாருக்குமே தெரியும், லைப்ரரி. ஏன்னா நம்ம எப்பவும் யூஸ் பண்ணது இல்லை, ஆனா அதுலதான் என்ன, புக்ஸ், மேகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் கெப்ட் ஹியர். இது வந்துட்டு 2018 பாஸ் பேப்பர்ல டெஸ்ட் 1. டெஸ்ட் 2 அதுல வந்திருக்கிறது. அதுவும் ஒரு, அதாவது இப்ப நீங்க 16ல இருந்து உங்களுக்கு ஏன்னு சொல்லிட்டு வரேன்டா, அதுல இருந்து உங்களுக்கு ஈஸியா கொண்டு வராங்க ஒவ்வொரு விஷயத்தையும். 16 பேப்பரை விட 17 பேப்பர் ஈஸி, 17 பேப்பரை விட 18 பேப்பர் ஈஸி, 18 விட 19 பேப்பர் ஈஸி, 19 விட உங்களோட பேப்பரும் கட்டாயம் ஈஸியா தான் வரப்போகுது. சோ டெஸ்ட் 2ல வந்து fill in the blanks in the following dialogue. அதாவது இந்த டயலாக்ல இருக்கிற இதை வந்து ஸ்பேஸ் வந்துட்டு ஃபில் பண்ண சொல்றாங்க. யூஸ் த வேர்ட்ஸ் கிவன் இன் த பாக்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. இது யாருக்கு இடையிலண்டா போலீஸ்மேனுக்கும் ரவீந்திரங்கிறவருக்கும் இடையிலான ஒரு கன்வர்சேஷன். இங்க வந்துட்டு தந்திக்கிற இது வேர்ட்ஸ் வந்துட்டு இன்சைட், அரவுண்ட், ஃபோர், வித், பிஹைண்ட், ஃப்ரம். இங்கேயும் வந்துட்டு என்ன சொல்றாங்க? ப்ரிபோசிஷன் தான் யூஸ் பண்றாங்க. ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணக்கல சில இப்ப வந்துட்டு அவங்க யூஸ் பண்றாரு எப்படின்னு சொன்னா, கன்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. Where were you exactly when the accident happened? இந்த accident நடந்தப்போ நீங்க எங்க இருந்தீங்க, எக்ஸாக்டா எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ரவீந்திர சொல்றாரு, I was inside the school bus. நான் ஒரு பஸ்ல வந்துட்டு ஸ்கூல் பஸ்ஸுக்குள்ளதான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே போலீஸ்மேன் கேக்குறாரு, did you clearly see what happened? நீங்க பாத்தீங்களா கிளியரா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. உடனே ரவீந்திர சொல்றாரு, yes, a motorbike was coming அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் வருது, our bus. Motorbike was coming, space வருது, our bus. The driver stopped the bus because of heavy traffic. அப்ப நம்மளுக்கு தெரியாது என்ன verb வருது. அரவுண்ட் சொன்னா பக்கத்துல வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ பிஹைண்டா பின்னுக்கு சொல்லலாம். சோ வந்துட்டு நம்மளுக்கு இப்ப 2 ஆன்சர் இருக்கு, அரவுண்டா பிஹைண்டான்னு சொல்லி நம்ம அதை வச்சிருவோம். The driver stopped the bus because of heavy traffic அப்படின்னு. After that அப்படின்னு போலீஸ் கேட்க உடனே சொல்றாரு, the motorbike try to overtake us. அப்ப ஓவர்டேக்னு சொன்னா பின்னால ஒரு வாகனம் வந்தா தான் என்ன அவங்க முந்தி போக பார்ப்பாங்க. சோ நம்ம இப்ப திரும்ப போறோம் மேல் கேள்விக்கு. எஸ், மோட்டார் பைக் வாஸ் கம்மிங் பிஹைண்ட் அவர் பஸ். நம்மளுக்கு பின்னாலதான் அவங்க வந்தாங்க. த டிரைவர் ஸ்டாப் த பஸ் பிகாஸ் ஆஃப் ஹெவி டிராபிக். ரொம்ப வாகன நெரிசலா இருந்ததால அவர் டிரைவர் வந்துட்டு பஸ்ஸை நிப்பாட்டிட்டாரு. உடனே வந்துட்டு என்ன செய்யறாரு, மோட்டார் பைக் வந்துட்டு ஓவர்டேக் பண்றாரு அந்த பஸ்ஸை அண்ட் கொலைடட்
கொலைடட் வந்துட்டு ஸ்பேஸ் வருது, உடனே வந்துட்டு a van coming அப்படின்னு வருது. a van வரக்கல ஒரு வாகனத்துடைய ஏதோ எக்ஸிடென்ட் ஆயிட்டு இல்ல வந்துட்டு ஏதோ வந்துட்டு குழம்பலி இல்லாட்டி ஏதோ ஒன்றோட நம்ம சேர்ந்து செய்யறோம் ஏதோ ஒரு விஷயத்தங்கல நம்ம மென்ஷன் பண்றதுக்கு நம்ம வித்ங்கிற வேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். So the motorbike tried to overtake us and collided with a van coming ன்னு சொல்லி வரக்கல அங்கல வந்துட்டு ஸ்பேஸ் வருது, தி opposite direction. இப்ப நான் அந்த ப்ரொனன்சியேட் பண்ணக்கல தி ஆப்போசிட் டிரெக்ஷன் யூஸ் பண்றேன். இந்த திங்கிறது ஏன் யூஸ் பண்றேன்னு சொல்றேன், சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. இங்க வந்துட்டு இங்கிலீஷ்ல வந்துட்டு தமிழ்ல இருக்கிற மாதிரி வவல்ஸ் சொல்லியிருக்கு, அதாவது உயிரெழுத்துக்கள் தமிழ்ல இருக்கிற மாதிரி இங்கிலீஷ்ல வவல்ஸ் சொல்லியிருக்கு. AEIOU அந்த 26 லெட்டர்ஸ்ல இந்த 5 லெட்டர்ஸும் வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா வவல்ஸ் சொல்லுவோம். அடுத்ததை வந்துட்டு சொல்லுவோம் மெய் எழுத்துக்கள் கன்சனன்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வவல்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா வவல்ஸ்ல ஏதாச்சும் ஒரு வேர்ட் ஸ்டார்ட் ஆகி அதுக்கு முன்னுக்கு த சொல்லி ஒரு த இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம ப்ரொனன்சியேட் பண்ணக்கல தி என்று சொல்லி தான் யூஸ் பண்ணணும். இது கம்பல்சரி while you are talking. ஓகே, நீங்க அந்த பேசக்கல யாருக்கு முன்னுக்கு நீங்க பேசக்கலையோ இல்ல வந்துட்டு நீங்க ப்ரொனன்சியேட் பண்ணக்கலையோ தி என்று சொல்லி தான் யூஸ் பண்ணணும் பிகாஸ் ஆஃப் வவல்ஸ். ஓகே, அப்ப நீங்க உடனே வந்துட்டு கம்மிங் அப்படின்னு வருது, தி ஆப்போசிட் டிரெக்ஷன் வந்துட்டு தானே. அப்ப கம்மிங்னு சொல்லி வந்தாலே இங்கல வந்துட்டு தி ஆப்போசிட் டிரெக்ஷன் வருது. சோ ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரம்ங்கிற ஆன்சர் வந்துடும், கமிங் ஃப்ரம் தி ஆப்போசிட் டிரெக்ஷன். ஏன்னு சொன்னா அந்த சென்டென்ஸை முழுசா உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்க. த மோட்டர்பைக் ட்ரை டு ஓவர்டேக் அஸ், இந்த மோட்டர்பைக் வந்துட்டு எங்களை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணிச்சு. அண்ட் கொலைடட் அதாவது மோதினாங்க எதோட சொன்னா வித் அ வேன், ஒரு வேனோட வந்துட்டு மோதிட்டாங்க. கமிங் வந்துகிட்டு இருந்த, அதாவது கமிங் ஃப்ரம் தி ஆப்போசிட் டிரெக்ஷன், முன்னுக்கு அதாவது முன் திசையில இருந்து வந்துகிட்டு இருந்த ஒரு வேனோட வந்துட்டு மோதிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா முடிச்சிடுறோம். உடனே வந்துட்டு போலீஸ்மேன் திரும்ப கேட்கிறாரு when did this happen, எப்ப இது நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ரவீந்திர சொல்றாரு ஐ திங்க் இட் வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் வருது. இட் வாஸ் வந்துட்டு ஸ்பேஸ் வரக்கல நீங்க வந்துட்டு எக்ஸாக்டா உங்களுக்கு ஒரு டைம் தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க யூஸ் பண்ணுவீங்க எட் அண்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இட் வாஸ் at 7 AM அப்படின்னு சொல்லியிருப்பாருண்டா 7 மணிக்கு கரெக்டா ஷார்ப்பா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னா அவர் வந்துட்டு எட் அண்ட் யூஸ் பண்ணிருப்பாரு. ஆனா இவருக்கு வந்துட்டு எக்ஸாக்டா டைம் சொல்ல தெரியா, ஆனா அந்த டைம் மட்டும் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு அதை என்ன சொல்றாரு, ஐ திங்க் இட் வாஸ் அரௌண்ட் 7 AM 7 மணி அளவில் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்துட்டு போலீஸ்மேன் சொல்றாரு தேங்க்யூ நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்கல வந்துட்டு தி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கு. எப்பவுமே வந்துட்டு நான் ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னேன் ஃபார் யூ உங்களுக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஆகங்கிற மீனிங்ல வந்துட்டு ஃபோர் தான் எடுக்கும் அப்படின்னு சொன்னேன். சோ வந்துட்டு தேங்க்யூ for the information thank you for the information அப்படின்னு சொல்றாரு. அதாவது உங்களோட தகவலுக்காக நன்றி அப்படின்னு சொல்றாரு. யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்வர்சேஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் வெரி ஈஸி கன்வர்சேஷன் எங்க 2018 எக்ஸாம் பேப்பர்ல. இங்க வந்து டெஸ்ட் 3 பாத்தீங்கன்னு சொன்னா இங்கே வந்துட்டு பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் தான், இந்த சேம் பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் தான். ஆனா இங்க வந்துட்டு ரொம்ப ஈஸியா எடுத்து கொடுத்துக்கிறாங்க. என்ன அவங்க வந்துட்டு நம்மள்ட்ட ஆரம்பத்துல வேர்ட் வந்துட்டு நம்மள்ட்ட எதிர்பார்த்தாங்க, இப்ப வந்துட்டு அவங்களே வந்துட்டு வேர்ட்ஸ் தராங்க. ஸ்டடி த பிக்சர், fill in the blanks with the words given in the box. The first one is done for you. முதலாவது வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கோம், நீங்க வந்துட்டு மிச்சத்தை வந்துட்டு ஃபில் பண்ணுங்க, கரெக்டானது தூக்கி போட்டு அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு சிலர் வந்துட்டு யோசிக்கலாம், இங்க வந்துட்டு நம்மளுக்கு இப்ப தந்திக்கிறாங்க தானே உங்களுக்கு வந்துட்டு டென்ஸ் நாலேஜ் தேவையா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த டெஸ்ட் 1 2 3 செய்யறதுக்கு உங்களுக்கு டென்ஸ் நாலேஜ் ஓவரா தேவைண்டி எனக்கு இந்த படல. நீங்க வந்துட்டு கொம்மனா யோசிச்சிங்கன்னா சரி, உங்களோட லைஃபோட நடக்கிற விஷயங்களை வந்துட்டு கம்பேர் பண்ணி யோசிங்க. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் மாதிரி யோசிங்க. இட் வில் பி வெரி ஈஸி டு யூ. இப்ப வந்துட்டு திஸ் பிக்சர் ஷோஸ் அ மார்க்கெட் பிளேஸ். இது வந்துட்டு இந்த படம் என்னத்தை காட்டுதுன்னா ஒரு மார்க்கெட் ஒரு இடத்தை காட்டுதான். பீப்புள் சீம் டு பி பிஸி. அந்த சீம் என்று சொல்றது தானே, இந்த சீம்ங்கிறது என்னன்னு சொன்னா நம்ம பார்க்கல ஒரு வியூ இருக்கு தானே, ஏதோ ஒன்று ஐ சீம் டு பி ஹாப்பி அப்படின்னு சொன்னா நான் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஷீ சீம்ஸ் அப்படிங்கிற சீம்ஸ் அண்ட் ஏன் யூஸ் பண்றோம்னு சொன்னா அது வந்துட்டு சிங்குலர் சப்ஜெக்ட்ங்கிறதால நம்ம சீம்ஸ் அண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு நார்மலான டென்ஸ் நாலேஜ். இது இங்க வந்துட்டு பீப்புள்ங்கிறது ஒரு ப்ளூரல் வேர்ட், அதுக்காக தான் பீப்புள் சீம் டு பி பிஸி பையிங் வேரியஸ் திங்ஸ். அண்டா வேரியஸ்ங்கிறது நிறைய வகையான திங்ஸ் வாங்குறது இல்ல, அவங்க வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்றாங்க. சம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் வருது. உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்துட்டு ஆர் வெயிட்டிங் இன் அ கியூ. ஓகே, சம் ஸ்பேஸ் வருது, ஆர் வெயிட்டிங் இன் அ கியூ பிஃபோர் அ ஸ்டால். ஸ்டால் சொல்றது அங்க என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா ஒரு
வணிக ஸ்தலமா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் ஏரியாவா இருக்கலாம். அதைத்தான் சொல்லுவாங்க where earned வந்துட்டு ஸ்பேஸ் வருது with a kept is selling goods. செல்லிங் குட்ஸ்ன்னு சொல்றது என்னன்னா திங்ஸ் இருக்கு தானே, பொருட்களை வந்துட்டு விற்கிறத தான் வந்துட்டு செல்லிங் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குட்ஸ்ங்கிறது இங்க பொருள்னு சொல்லி மீனிங்லாம் வரும். ஓகே, பொருட்கள். இங்க வந்துட்டு நீங்க யோசிக்கணும், இப்ப 2 ஸ்பேஸ் வந்திருக்கு, உங்களுக்கு ஐடியா வருதா இல்லையான்னு தெரியல. சம் ஸ்பேஸ் வந்துட்டு வெயிட்டிங் இன் கியூ. ஓகே, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சம் வெயிட்டிங் இன் கியூ. நீங்க உடனே பாக்குறீங்க நிறைய பேர் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்துட்டு பையர்ஸ் என்ற ஒரு வேர்டு இருக்கு, மேல சேல்ஸ்மேன் இருக்கு, ஒவ்வொரு வேர்டா இருக்கு. பையர்ஸ்ங்கிற வேர்டை நீங்க சூஸ் பண்ணலாம். ஏன் சூஸ் பண்ணலாம்? ஒரு பொருட்கள் வாங்க போறவங்க பையர்ஸ் சொல்லி தான் சொல்லுவாங்க. அதாவது வாடிக்கையாளர்னு சொல்றதை விட வாங்க போறவங்கள பையர்ஸ் என்று சொல்லி தான் அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம். சோ அதுக்காக தான் சம் பையர்ஸ் ஆர் வெயிட்டிங் இன் a queue before a stall where சொல்லிட்டு வந்துட்டு திரும்ப வந்துட்டு அவரது இன்னும் வரப்போ நமக்கு ஐடியா இல்ல, ஆனா பின்னுக்கு வரத பாத்தீங்கன்னா with a kept is selling goods. அவரத்துல வந்து ஒருத்தர் வந்துட்டு கெப்ப போட்டுக்கிட்டு வித்துட்டு இருக்கிறாராம். அவர் வித்துட்டு இருக்கிறவரை என்னன்னு சொல்லுவோம், நம்ம சேல்ஸ்மேன் சொல்லுவோம். சோ அதுல நம்ம ஈஸியா போடுறோம் சேல்ஸ்மேன் with a kept is selling goods. ஓகே, அப்ப இந்த சென்டென்ஸ் வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன தொடங்குது, தேர் இஸ் அப்படின்னு சொல்லி வருகுது, ஸ்பேஸ் வருகுது with a working stick.